நான் விஜய்க்கு ஓட்டு போட போறேன், நான் விசிலுக்கு ஓட்டு போட போறேங்கிறத வந்து ஒரு பெருமையின் அடையாளமா அவங்க சொன்னாங்க. ஆனா கடந்த தேர்தல் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கருத்து கணிப்பிலையும் தாவேக்கா சீட்ஸ் ஜெயிக்குங்கிறத வெளிப்படையா சொல்றாங்க. ஸோ அப்போ மூணாவது ஃபோர்ஸும் உங்களுக்கு சீட்டு கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு வேளை திமுக ஆட்சிக்கு வந்தாலும் கூட அந்த மாற்றம் என்னன்னு கேட்டா பதில் இருக்காது. ஆனா ஒரு மாற்றம் வரட்டும். இந்த மாற்றம் ஸ்லோகன்ல என்ன மந்த்ரா இருந்தது? வணக்கம், இது உங்கள் தன்னாட்சி. நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் சிவப்பிரியன் இருக்கிறார். வணக்கம். எக்ஸிட் போல் பார்த்திருப்பீங்க. இத்தனை நாட்களா அதாவது ஓட் பர்சன்டேஜ் போலிங் ஆனதை வச்சு இவ்வளவு சதவிகிதம்னு நிறைய பேசணும். ஆனா இப்ப எக்ஸிட் போல் என்ன சொல்லுது? உங்களுடைய பார்வை என்ன எக்ஸிட் போல் பத்தி? ஓவரால் எக்ஸிட் போல்ஸ் எப்பவுமே வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் அப்படிங்கிறத விட நம்ம ஒரு பேக் ஆஃப் சால்ட்டோட தான் அதை எடுத்துக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா கடந்த காலங்களில் எக்ஸிட் போல்ஸ் வந்து உண்மையாக இருந்திருக்கலாம், ஆனால் பல நேரங்களில் அது பொய்த்தும் போயிருக்கிறது. ஸோ எக்ஸிட் போல் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் போய் ஒரு குறிப்பிட்ட மக்கள்கிட்ட கருத்துக்களை கேட்டு அந்த கருத்துக்களின் அடிப்படையில் சயின்டிஃபிக்காக அவங்க வந்து ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஓட் ஷேரை ஜெனரேட் பண்ணி அந்த ஓட் ஷேர்ல இருந்து அதை வந்து சீட்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஒரு சில நேரங்களில் இப்போ ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்னர் பார்த்தீங்கன்னா இந்த சர்வே எடுக்கிற நிறுவனங்களே வந்து 3-4 தான் இருந்தது. ஏசி நீல்சன், சி ஓட்டர், இது போன்ற பிரசித்தி பெற்ற நிறுவனங்கள் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த எக்ஸிட் போல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல கொண்டு வந்து விடும்பொழுது யாருக்கு என்ன மெத்தடாலஜி, இவங்க என்ன சயின்டிஃபிக் மெத்தடை ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிற அந்த வெளிப்படை தன்மை வந்து எக்ஸிட் போல் நடத்துபவர்களிடம் பெரும்பாலும் கிடையாது. ஸோ அந்த எக்ஸிட் போல்ஸ் வந்து ஒரு பப்ளிக் கன்சம்ஷனா டே ஆஃப் போலிங்க்கும் கவுண்டிங்க்கும் இடைப்பட்ட காலத்துக்கு நியூஸ் மீடியாக்கும் பிரிண்ட் மீடியாக்கும் டிஸ்கஷன் பாயிண்ட், சோசியல் மீடியாவில் ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த எக்ஸிட் போல் வந்து இப்பொழுது பயன்படுகிறது. ஸோ ஒரு பேஸ்லைனா 2024 நாடாளுமன்ற தேர்தலினுடைய எக்ஸிட் போல எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸிட் போல்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட வந்து 350 இடங்கள் பாஜகவுக்கு கொடுத்தாங்க. பாஜக தனி பெரும்பான்மையாக 300 இடங்கள்ல ஜெயிக்கும். 350 இடங்கள் கிட்டத்தட்ட 380 வரைக்கும் ஒரு சில சேனல்ஸ் போனாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா பாஜக வந்து அப்கி பார் 400 பார் அப்படிங்கிற மாதிரி 400 இடங்களை நாங்கள் வெல்வோம் அப்படிங்கிற அந்த ஸ்லோகனை வச்சு எக்ஸிட் போல்ஸும் ஒருவேளை அந்த ஓரளவுக்கு பாஜகவை குஷிப்படுத்துவதற்காக அந்த நம்பர்ஸை கொடுத்தாங்களா அப்படின்ற கேள்வி அப்போவே எழுந்தது. ஆனால் முடிவுகள் வரும்பொழுது 240 பாஜக சுருக்கப்பட்டு விட்டது. இவங்க கொடுத்த 300 விட 60 நம்பர்ஸ் பாஜகவுக்கு கம்மி. கூட்டணிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-65 இடங்கள் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட எல்லா எக்ஸிட் போல்ஸுமே ஃபெயில் ஆயிடுச்சு. அப்ப எல்லாருமே வந்து டைரக்ஷனையும் தப்பா கணிச்சிருக்கிறாங்க. அப்ப அங்க ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, இந்த எக்ஸிட் போல்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் கண்ட்ரோல் பண்ணலாமா? ஏன்னா எக்ஸிட் போல்ஸை வச்சு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி இருந்தது. பாஜக வந்து மீண்டும் வந்துருவாங்க அப்படின்னும் போது ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே வந்து ஏறுது. ஆனா பாஜக வந்து மறுநாள் பெருசா விழுது. ஸோ இதை ராகுல் காந்தி வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு இது வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்கேம் அப்படிங்கிற அளவுக்கு கூட போனாங்க. ஸோ அப்ப என்னன்னா எக்ஸிட் போல்ஸை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? அது வந்து அதை நீங்க ரொம்ப சீரியஸாவும் எடுத்துக்க வேணாம், அதை டிஸ்மிஸ் பண்ணவும் வேண்டாங்கிறத என்னுடைய கருத்து. அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் ஓரளவுக்கு டைரக்ஷனை காட்டும். ஆனா இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற எக்ஸிட் போல்ஸ் வந்து 2 டைரக்ஷனை காட்டுது. ஸோ எதை நம்புறதுன்னு நமக்கு தெரியல. ஆக்சுவலா நீங்க சொல்ற அந்த 2 டைரக்ஷன்ல ஃபர்ஸ்ட் டிஎம்கே வச்ச அந்த 200 அப்படிங்கிற முழக்கம் அது பக்கத்துல டச் பண்ணல, யாருமே டச் பண்ணல. அதிகபட்சமா வந்து 145, இவங்க மட்டும் டுடே சாணக்கியா மட்டும் 160 சொல்றாங்க. மற்ற எல்லாமே 122, 145 இதுக்குள்ளதான் அந்த கேமிங் எல்லாமே இருக்கு. அப்ப இத ரூலிங் கவர்மெண்ட் அவங்க சொன்ன அந்த சக்சஸ் ஃபார்முலா நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற இடத்துல இந்த எக்ஸிட் போல வச்சு நம்ம ஒரு டேட்டாவை இந்த டேட்டா அடிப்படையில பேசணும்னா 200 பக்கத்துல கூட போகலையே ஏன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு.
200 அப்படிங்கிறது வந்து அவங்க முதல்ல ஆரம்பிச்சாங்களே தவிர அதுக்கப்புறம் அது சஸ்டெயின் பண்ணல. அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு ஒருவேளை இது வந்து 400 மாதிரி ஆயிடுமோ, பாஜகவின் 400 மாதிரி திமுகவின் 200 ஆயிடுமோங்கிறதுல அவங்க கவனமா இருந்து அதை குறைச்சிக்கிட்டு வந்தாங்க. பத்திரிகைகள்ல கேள்விகள் கேட்கும் பொழுது 200 ஜெயிப்பீங்களான்னு, ஆமா அதுல நாங்க உறுதியா இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஆஃப் த மார்க் ரிமார்க்ஸை தவிர பெருமளவுக்கு வந்து முதலமைச்சரோ இல்ல திமுகவை சார்ந்தவர்களோ இல்ல கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களோ 200 அப்படிங்கிற இடத்த பெருசா பேசல. ஒரு 3 கார்னர்டு, ஒரு இன்டென்ஸ் 3 கார்னர்டு கான்டெஸ்ட்ல நிறைய இடங்கள் அது 4 கார்னர்டா மாறும் பொழுது உங்களுக்கு வந்து 200லாம் எப்ப வரும்னு பாத்தீங்கன்னா, அந்த தேர்ட் பிளேயர் வந்து சீட்டே கன்வெர்ட் பண்ணாம வெறும் ஓட் ஷேரை மட்டும் எடுக்கிறாருன்னும் போது தான் உங்களுக்கு 200 கிட்ட எல்லாம் வரும். இப்போ நம்ம எல்லா கருத்து கணிப்பிலையும் தாவேக்கா சீட்ஸ் ஜெயிக்குங்கிறத வெளிப்படையா சொல்றாங்க. ஸோ அப்போ 3வது ஃபோர்ஸும் உங்களுக்கு சீட்டு கன்வெர்ட் பண்ணும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு நெருக்கடி வரும். ஸோ அப்போ என்னன்னா அந்த 3வது ஃபோர்ஸ் தான் டிசைட் பண்ணுது இங்க யார் ஜெயிக்கணும், அடுத்த தொகுதியில யார் ஜெயிக்கணும், இந்த தொகுதியில யார் தோக்கணும், அடுத்த தொகுதியில யார் தோக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அப்போ 3வது ஃபோர்ஸும் சீட்டா கன்வெர்ட் பண்ணும்போது அங்க வந்து சிக்கல் வருது. அதனாலதான் வந்து ஆளுங்கட்சி ஒரு வேளை திமுக ஆட்சிக்கு வந்தாலும் கூட ஒரு 160 மேக்சிமம் அவ்வளவுதான் அவங்களால வர முடியும், அதற்கு மேல வர முடியாது. 160 வந்தாலே பெரிய விஷயம். ஏன்னா அது வந்து கடந்த தேர்தலினுடைய நம்பரோட அப்படியே ஒத்து போகுது. 160ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டிக்கு பெரிய கம்ஃபர்டபுள் நம்பர். அலையன்ஸா எடுத்தீங்கன்னா 2/3 மெஜாரிட்டியே வந்துடும். 159, 156 2/3 மெஜாரிட்டி. கடந்த முறை 159 இருந்தாங்க. ஸோ 155, 160 ரேஞ்சில் இருந்தாங்கன்னா திருப்பி கடந்த முறை மாதிரி அலையன்ஸ்க்கு 2/3 மெஜாரிட்டி. அந்த ஃபிகரை எடுத்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து கம்ஃபர்டபுளா அவங்க வந்து ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சீட் கன்வெர்டபிலிட்டி இப்ப நீங்க சொன்னீங்க, தேர்ட் பிளேயரா உள்ள இறங்கின புதிய கட்சி டிவிக்கு சீட் கன்வெர்டபிலிட்டி அப்படிங்கிற இடத்துல எல்லாரும் என்ன சொன்னோம்னா அவங்க ஓட் பர்சன்டேஜ் வாங்குவாங்க, ஆனா சீட்டா கன்வெர்ட் ஆகாது, விஜய் ஜெயிப்பாரு அப்படிங்கிறது மாதிரியானதுதான் இது வரைக்கும் பேசப்பட்டுச்சு. ஆனா எங்க இருந்து வந்தது இந்த நம்பர்? எல்லாமே டபுள் டிஜிட். அதாவது டைம்ஸ் நவ் மட்டும்தான் 8 to 15 சொல்லியிருக்காங்க, நெட்வொர்க் 18 4 to 10 சொல்லியிருக்கிறாங்க. மற்ற எல்லாருமே 10க்கு மேல 18 to 24 என்டிடிவி சொல்லுது, ரிபப்ளிக் 10 to 12 சொல்றாங்க, பிமார்க் வந்து 16 to 26 எல்லாம் சொல்றாங்க. நான் ஆக்சிஸ் மை இந்தியாவை தனியா பேசுவோம். நம்ம இந்த நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு ஷாக்கிங்கா இருந்ததா பார்க்கும்போது, இல்ல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? 20 அவங்க கிராஸ் பண்ணா அவங்களால சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி வரும்னு நான் எதிர்பார்த்தது தான். பட் அவங்க வந்து ஒரு 15-20 சீட்ஸ் கிட்ட வரணும்னா ஒரு 25க்கு மேல அவங்க கன்வெர்ட் பண்ணணும். பட் அர்பன்ல வந்து நம்ம ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல பேசும்போது இந்த சுச்சுவேஷன் இல்லை. பட் எலெக்ஷனுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னால அர்பன்ல வந்து அவங்க ரொம்ப ஃபினாமினலா பெர்ஃபார்ம் பண்றாங்க, பண்ணக்கூடும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும்போது இதெல்லாம் மாறலாம். ஏன்னா நான் வந்து பார்த்த வரைக்கும் மதுரை, சென்னை, கரூர் இந்த மாதிரி அர்பன் சென்டர்ஸ்ல வந்து, கரூர் அர்பன் சென்டரா நீங்க எடுத்துக்க வேணாம், கோயம்புத்தூர் போன்ற, கோயம்புத்தூரை தவிர கோயம்புத்தூர்ல மட்டும்தான் நான் தாவேக்காவுக்கு வந்து பெருசா மக்கள் வெளிப்படையா எழுச்சியா இருந்தது நான் பார்க்கல. நான் பேசினவங்க எல்லாருமே ஓரளவுக்கு ஒரு ஸ்கெப்டிக்கலா தான் பேசினாங்க. பார்க்கலாம், இங்க அதிமுகவும் ஸ்ட்ராங்கு, திமுகவும் ஸ்ட்ராங்கு, எப்படி பண்றாங்க பார்க்கலாங்கிற வார்த்தைகள் தான் நான் கேட்டனே தவிர, பட் நீங்க தஞ்சாவூர்ல போனாலும் சரி, நீங்க வந்து மதுரைக்கு போனாலும், தூத்துக்குடியில போனாலும், ஏதாவது ஒரு அர்பன் இடத்துல அங்க வந்து கம்ப்ளீட்டா டிவிகேக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பினாமினல் சப்போர்ட் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. ஸோ அதன் பிறகுதான் நான் வந்து இவங்க 20% நிச்சயமா கிராஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நானும் பேச ஆரம்பிச்சேன். அந்த மாற்றம் அப்படிங்கிற வார்த்தை வந்து தமிழ்நாட்டுல நீங்க எங்க போனாலும் உங்களோட டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. வழக்கமா அதிமுக திமுகங்கிற வார்த்தை தான் பத்திரிகையாளர்களோடு பயணிக்கும். ஆனா இந்த முறை தாவேக்கா மாற்றம் இந்த 2 வார்த்தைகளும் சேர்ந்து பயணித்தது. ஸோ அப்ப என்னன்னா அவங்களுக்கு வந்து 20 கிராஸ் பண்ணும் போதே அவங்களுக்கு அர்பன் ஏரியாஸ்ல வந்து அவங்களுக்கு சீட் கன்வெர்ட்டிங் கேப்பபிலிட்டி அண்ட் கெப்பாசிட்டி வருது. ஸோ அர்பன்ல அவங்களால சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி வருதுன்னா அதுக்கு காரணம் வந்து அர்பன்ல மென்னும் அவங்கள நம்புறாங்க. above 45+ மென்னும் வந்து டிவிகேக்கு ஓட்டு போடுறாங்கன்னு தான் அர்த்தம். அப்ப அக்ராஸ் த போர்ட் டிவிகேக்கு வந்து அர்பன்ல சப்போர்ட் இருக்கு. நீங்க சொன்னீங்கல்ல இந்த மாற்றம், இது ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் தமிழ்நாட்டுல வைக்கிற அஜெண்டா தான். நம்ம பார்க்காத புது அஜெண்டாவும் அது கிடையாது. அது சிவாஜி கட்சி தொடங்கின நாட்கள்ல இருந்து அதன் பிறகு கமல் வரைக்கும் ஃபேண்டம் பேசிஸ்ல மாற்றம்னு சொன்னதையும் நம்ம பார்த்தோம்.
கொள்கை ரீதியாக மக்கள் நல கூட்டணி மாதிரி கொள்கை ரீதியாக இந்த இரண்டு கட்சிகள் ஒரு மாற்றம், நாம் தமிழர் ஒரு மாற்றம், திராவிட கட்சிகளோடயே கூட்டணி இல்லைன்னு சொன்ன பாஜக மாற்றத்தை வச்சது, இல்ல பாமக அன்புமணி தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணி மாற்றம் முன்னேற்றம்னு வச்சதுன்னா, இந்த மாற்றம்ங்கிற ஸ்லோகன் எல்லா எலெக்ஷனும் தமிழ்நாடு பார்த்ததுதான். ஆனா அது இந்த முறை எப்படி மாறுச்சு? ஏன் டிவிகேக்கு மட்டும் அந்த மாற்றத்தை சாதகமான ஒரு இதுவரைக்கும் மாற்றத்தை யாரும் பெருசா பேசல. ஆனா அரசியலே தெரியாத யாருக்கிட்டையாவது போய் பேசினா கூட ஒரு மாற்றம் வரட்டும், அந்த மாற்றம் என்னன்னு கேட்டா பதில் இருக்காது, ஆனா ஒரு மாற்றம் வரட்டும். இந்த மாற்றம் ஸ்லோகன்ல என்ன மந்த்ரா இருந்தது? இந்த சேஞ்ச் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு அன்புமணி அவர்களையோ, இல்ல கமல் அவர்களையோ எடுத்துக்கிட்டீங்கன்னா, அக்ராஸ் த போர்டு அவங்களுக்கு சப்போர்ட் கிடையாது. ஒரு இன்க்ளூசிவ் இமேஜா அவங்க இல்ல. அன்புமணி அவர்கள பார்த்தீங்கன்னா, வன்னியர் மக்கள் மட்டும்தான் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். கமலஹாசன அர்பன் எலீட் மட்டும்தான் கமலஹாசன ஒரு சேஞ்ச் ஏஜென்ட்டாவே பார்த்தாங்க. கிராமப்புறங்கள்ல கமலஹாசன் அவர்களை நடிகராக தான் பார்த்தார்களே தவிர, அவரால் ஒரு அரசியல் தலைவராக மாற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாம் மக்களுக்கு வரல. ஸோ நான் 2019 தேர்தல் கவர் பண்ணும்போது உண்மையிலே நான் சொல்றேன், கமலஹாசன் அவர்களை பற்றி எந்த அர்பன் ஏரியால பேசினாங்க, எல்லா அர்பன் ஏரியாலும். பட் ரூரல்ல எங்கேயுமே கட்சி ஆரம்பிச்சிருக்காராங்கிற கேள்விகள் எல்லாம் நாங்க எதிர்கொண்டோம் இப்போ நீங்க ஃபீல்டுக்கு போகும்போது. பட் விஜய்க்கு அப்படி இல்லை. அது ஒண்ணு, விஜய் அவர்கள் உச்ச நட்சத்திரம். இன்னொன்னு, இன்னைக்கு சோசியல் மீடியாவோட ப்ராலிஃபரேஷன் இருக்குல்ல, அது விஜயை ஒவ்வொரு இல்லத்திற்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. ஸோ அப்ப என்னன்னா, அந்த மாற்றம் அப்படிங்கிற வார்த்தையோடு விஜய் அப்படிங்கிற கல்ட்டு சேரும்போது அது ஒரு பெரிய எலிவேஷனை அந்த ஒரு வார்த்தைக்கு எலிவேஷனை கொடுக்குது. ஸோ அது கொடுக்கும்போது என்னன்னா, இவர் ஒரு பெரிய நடிகர், இவர் வந்தா நல்லா மாற்றம் கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு ஸோ விஜய் ஒரு முகமாக ஒரு கிரெடிபிள் ஃபேஸா அவங்களுக்கு மாறுறாரு. ஸோ அவங்க இவர் வந்தா நல்லா இருக்கும். அதுல என்னன்னா, இந்த திராவிட கட்சி இதுக்கு முன்ன அந்த மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப ரேரா அந்த வார்த்தையை நீங்க ஃபீல்ட்ல கேட்கலாம். ஒரு மாற்றம் வரட்டுமேங்க அப்படிம்பாங்க. பட் இந்த முறை என்னன்னா, நீங்க எங்க போனாலுமே போட்டி எப்படி இருக்குன்னா, சார் 3 பேருக்கும் டைட்டா இருக்கு. 3 பேர்னா யாருங்கன்னா, இல்ல அதிமுக விஜய், இல்லைன்னா சூரியன், இலை, விசில், இப்படிதான் மக்கள் பேசுறாங்க. ஸோ அப்போ எல்லா இடத்துக்கும் விஜய் ரீச் ஆயிருக்காரு. இன்னொன்னு இந்த 2 கட்சிகளுக்கு மாற்றாக விஜய் இருக்கக்கூடும், அவருக்கு அந்த தகுதி இருக்கிறதுன்னு மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க, மக்கள் உணர்றாங்கிறது தான் இந்த எலெக்ஷன். இந்த எலெக்ஷன்ல விஜய் அவர்களோட ரிசல்ட் எப்படி இருந்தாலும், இந்த எலெக்ஷனுடைய அந்த போக்கை மாற்றியது விஜய் தான் நான் சொல்லுவேன். இல்லைன்னா இந்த எலெக்ஷன் விஜய் அப்படிங்கிற ஃபேக்டர் இல்லைன்னா இது ரொம்ப ஒரு சாதாரண எலெக்ஷனா தான் எல்லாரும் கடந்து போயிருப்போம். ஸோ மாற்றம், இன்னொன்னு இதுல நான் பார்த்த ஒரு பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் இல்ல மாற்றம், இந்த 2 வார்த்தைகளை பேசுறவங்க ரொம்ப ஓக்கலா இருக்காங்க. அவங்க ரொம்ப வெளிப்படையா அதை பேசுறாங்க, டிரான்ஸ்பரண்டா இருக்காங்க. ரொம்ப அதை ஒரு பெருமையா, நான் விஜய்க்கு ஓட்டு போட போறேன், நான் விசிலுக்கு ஓட்டு போட போறேங்கிறத ஒரு பெருமையின் அடையாளமா அவங்க சொன்னாங்க. ஆனா கடந்த தேர்தல் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு நடுத்தர வயதை சார்ந்தவர் தான் யாருக்கு ஓட்டு போடுவேங்கிறத சொல்லவே மாட்டாங்க. அவங்க அவ்வளோ கார்டடா இருப்பாங்க. நீங்க ஒரு 10 நிமிஷம் அவங்க கிட்ட பேசினா மட்டும்தான் அவங்க வாயில இருந்து ஏதாவது ஒரு வார்த்தையை நீங்க வெளிக்கொண்டு வர முடியும். ஆனா இது ஃபீல்டுக்கு போன எல்லா பத்திரிகையாளர்களுக்குமே தெரியும். அது ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் நீங்க அவங்க கிட்ட ஸ்பெண்ட் பண்ணா மட்டும்தான். இப்போ கூட நான் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள், திருப்பரங்குன்றத்துல லக்ஷ்மின்னு ஒரு பாட்டி, 75 வயசு, மியான்மர்ல இருந்து செட்டில் ஆகி இங்க வந்திருக்காங்க. அந்த பாட்டி கிட்ட நான் உட்காந்து தேங்காய் உரிச்சிட்டு இருந்தாங்க. நான் பேசும்போது, யாருக்கு பாட்டி ஓட்டு போட போறீங்க, நீ சொல்ல, யாருக்கு போடலாம் அப்படின்னு என்ன திருப்பி கேள்வி கேட்குறாங்க. இல்லைங்க, நான் சொல்லக்கூடாது, நான் ஓட்டெல்லாம் கேட்டு வரல, நான் பத்திரிகையாளரா வந்திருக்கேன், சொல்லுங்கன்னா அந்த பாட்டி 15 நிமிஷம் அப்படியே, நீ சொல்லு போடலாம், நீ யாருக்கு சொன்னாலும் நான் போட்டுறேன் அப்படின்னு. அப்புறம் நம்பிக்கை வந்துச்சா என்னன்னு தெரியல, கடைசியா அந்த பாட்டி சொல்லும் போது, நான் என் புருஷன் சொன்னதுக்கு தான் ஓட்டு போடுவேன். சரி, யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னா, நான் தலைவருக்கு தான், நான் இலைக்கு தான் போடுவேன். சரி பாட்டி, நீங்க இலைக்கு போடுவேன். பக்கத்துல பேத்தி உட்காந்துருக்கு, பேத்தி சொல்லுது, இல்ல நான் விசிலுக்கு தான் போடுவேன். ஸோ பாட்டிக்கு 15 நிமிஷம் தேவைப்படுது. ஆனா அந்த பொண்ணுக்கு ஒரு 15 செகண்ட் கூட தேவைப்படல. அவங்க அவ்வளோ ஓக்கலா இருக்காங்க. பக்கத்துலயே இன்னொரு லேடி ஜூஸ் கடையில இருக்கிறவங்க, அவங்கள கேட்டா, நானும் என் ஹஸ்பண்டும் திமுக அதிமுகவுக்கு போடுவோம், பட் பசங்க எல்லாருமே விசிலுக்கு தான் போடுவாங்க
ஒரு பேக்டுக்கு வந்துட்டோம் வீட்டில், எங்க விஷயத்துல நீ தலையிடக்கூடாது, உங்க விஷயத்துல நாங்க தலையிடமா. ஸோ அந்த மாதிரி அரசியலை வந்து வீட்டுக்குள்ள பேச வீட்டுக்குள்ளேயே வச்சது ஷீட் வந்து ஷேரிங் அந்த பண்ற அந்த அளவுக்கு ஒரு யார் வந்துருச்சு. யார் ஓட்டு என்னென்ன போடுவோம் அந்த டிஸ்கஷன் வந்ததுக்கு வந்து விஜயை வந்து நீங்க கிரெடிட் பண்ணி தான் ஆகணும். அவருடைய அரசியல்ல நமக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், இன்னும் கூட அவர் வெளியில வரலங்கிறது வந்து அந்த 45 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கு வந்து ஒரு பெரும், அது வந்து ஒரு காயமாவே நிறைய பேருக்கு இருக்கு. அவர் வரமாட்டாரா, அவர் ஏன் வரக்கூடாது, கலைஞர் வந்த இடம், எம்ஜிஆர் வந்தாங்க, அம்மா வந்தாங்க, அண்ணா வந்தாரு, இப்ப ஸ்டாலின் வராரு, எடப்பாடி வராரு, இவர் மட்டும் ஏன் வரமாட்டேங்கிறாரு அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து அந்த மக்கள் கிட்ட இருந்து வருது. பெண்கள் வந்து ரொம்ப ஈஸியா இதை கடந்து போயிடுறாங்க. அவர் வரலன்னா என்ன, நாங்க அவருக்கு தான் ஓட்டு போட போறோம் அப்படின்று. பட் அதுல கூட வந்து அந்த சிம்பிள் அஃபினிட்டி உடைய பெண்கள் வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க. காலங்காலமா போட்டாச்சு, இப்ப எதுக்கு மாத்தி போடணும், ஒண்ணு நான் இலைக்கு போட்டுக்கிறேன், இல்ல நான் சூரியனுக்கு போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. பட் அந்த அந்த 45 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் வந்து ரொம்ப ஓக்கலா இருக்காங்க. அதுல என்ன தப்பு இருக்கு, அப்ப அவங்களுக்கு போட்டோம், இப்ப நாங்க மாத்தி போட்டோம். இந்த இடத்துலதான் அந்த ஆக்சிஸ் மை இந்தியாவுடைய நம்பர் 90 இந்தியா டுடே அஃபிலியேஷனோட 98 to 120 டிவிகேவுக்கு கொடுத்துருக்குறாங்க இல்லையா. இப்ப இந்த மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில அந்த ஃபார்முலா வந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா, அது எப்படி வந்ததா பார்க்கறீங்க? பாசிபிள். அவங்க ஏன்னா இன்னொன்னு வந்து அவங்க வந்து ஒரு கான்ஸ்டிடுவன்சிக்கு வந்து 190 தான் எடுத்திருக்காங்க. இன்னொன்னு அவங்க வந்து டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்றாங்க. ஸோ அப்போ டிவைசஸ்ல ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாம், இல்லை வீடியோ கால் பண்ணி கேட்டிருக்கலாம், இல்லை வேற ஏதாவது ஒரு எல்லாமே நாங்கள் நேரில் பார்த்தோன்னு சொல்லலை. ஸோ அப்போ வீடியோ கால் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கிரெடிபிளா இருக்குங்கிற கேள்விகளையும் நீங்க கேட்கணும். ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு சாம்பிள் சைஸ், அவங்க எடுத்திருக்கிற சாம்பிள் சைஸ் ரொம்ப கம்மி. ஒரு இப்போ நான் என்னோட கான்ஸ்டிடுவன்சி திருத்தணி எடுத்துக்கிட்டீங்கன்னா 2.5 லட்சம் ஓட்டு இருக்குன்னா 2 லட்சம் ஓட்டு பதிவாயிருக்கு. அங்க வந்து நீங்க 200 பேரை எடுத்தீங்கன்னா அது ஒரு சதவீதமே கிடையாது. அதை வச்சு நீங்க வந்து இன்னொன்னு நீங்க எங்கெங்க எடுத்தீங்கிறது இருக்கு. எங்க கான்ஸ்டிடுவன்சி வந்து ஒரு கம்ப்ளீட் ரூரல் கான்ஸ்டிடுவன்சி தான். ஆனா அதுல வந்து 2 டவுன் பஞ்சாயத்து இருக்கு, மற்றது எல்லாம் கிராம பஞ்சாயத்து. ஸோ நீங்க எங்க எடுக்கிறீங்க, டவுன் பஞ்சாயத்துல எடுத்தீங்கன்னா அங்க ஒரு வித்தியாசமாக இருக்கும். இன்னொன்னு அந்த டவுன் பஞ்சாயத்து பக்கத்துல இருக்கிற இடத்துல நீங்க வேற ஏதாவது எடுத்தீங்கன்னா அங்க ஒரு வித்தியாசமாக வரும். ஸோ இங்க வந்து அந்த எங்க தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஓபிசி மக்கள் இருக்கிறாங்க, எம்பிசி மக்கள் இருக்கிறாங்க, தலித் மக்கள் பெருவாரியானவர்கள் இருக்கிறாங்க, ஃபார்வர்ட் காஸ்ட் இருக்காங்க. நாயுடு இந்த தெலுங்கு ஆந்திராவை ஒட்டி இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் காஸ்ட் பீப்புளுடைய ஓட்ஸும் இருக்கு. ஸோ இதுல எவ்வளவு பேரை நீங்க கவர் பண்ணீங்கிறது இருக்கு. ஸோ அது கவர் பண்ண முடியாது. பட் அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த எக்ஸிட் போல்குள்ள நீங்க போய் பாத்தீங்கன்னா அவரே சொல்றாரு, விஜய் அவர்களுடைய நம்பர் வந்து 70 கிட்டத்தட்ட குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாரு. ஆமா. அப்போ 120ல இருந்து 70 50 சீட்டு குறையும் அப்படின்னும் போது அந்த மார்ஜின் ஆஃப் எரர் வந்து ரொம்ப ஹியூஜா இருக்கு. அப்ப அது என்னன்னா, அந்த மெத்தடாலஜி என்னன்னு கேட்க வேண்டிய கட்டாயமும் இருக்கிறது. பட் இதை கம்ப்ளீட்டா நீங்க வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டும் போயிட முடியாது. ஒருவேளை அது வருவதற்கான வாய்ப்பு இருக்குதா இல்லையாங்கிறது இப்ப டிஸ்கஸ் பண்ண முடியாது. இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். பட் அதுல இன்னொரு பாசிபிலிட்டியும் இருக்கு. டிஎம்கே உடைய நம்பர்ஸை டிவிகேக்கு கொடுத்துட்டு டிஎம்கேக்கு கொடுத்த நம்பர்ஸ்ல ஒரு 20-30 நீங்க டிவிகேக்கு குறைச்சிங்கன்னா அது ஒரு பாசிபிலிட்டியாவும் இருக்கலாம்.